சோதனைங்கிறது இந்த உலகத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அது மறுசுழற்சி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமாமா. சோதிக்கப்படாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு குடும்பத்தில் சோதனை இருக்கலாம், சிலருக்கு வாழ்வாதாரத்தில் சோதனை இருக்கலாம், சிலருக்கு உடல் நலத்தில் சோதனைகள் இருக்கலாம், நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம், சிலருக்கு ஆட்சியாளர்கள்னால சோதனையாக இருக்கலாம். இப்படி சோதனை பல வகையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், செல்வத்தை கொடுத்தும் சோதிப்போம், வறுமையை கொடுத்தும் சோதிப்போம், உங்களை நல்ல நிலையில் வைத்தும் சோதிப்போம், உங்களை கஷ்ட நிலையில் வைத்தும் சோதிப்போம். வ நபலூக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, நீங்கள் விரும்பியதை கொடுத்தும் சோதிப்போம், நீங்கள் விரும்பாததை கொடுத்தும் சோதிப்போம், நீங்கள் விரும்பியதை உங்களிடமிருந்து பிடுங்கியும் சோதிப்போம், நீங்கள் விரும்பாததை உங்களை பெற வைத்தும் சோதிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களில் சிலரை சிலருக்கு சோதனையாகவே ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறான்.